டிஎன்பிஎஸ்சியில் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை. சந்திப்பிழைனா என்னென்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா, மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா. இவற்றில் முதல் தொடர் இது பசங்க ஃபஸ்ட்டு மண் வெட்டி கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்க, செகண்டில் மண் வெட்டி கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்க. இவற்றில் முதல் தொடர் மண் வெட்டியை எடுத்து வா, மண் வெட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை எடுத்துருவான்ற பொருளில் வந்திருக்கு. செகண்டில் பார்த்தோன்னா மண்ணை வெட்டி கொண்டு வா அப்படின்ற மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வல்லின எழுத்து போடுறதுனால பொருளே மாறுது இல்லைங்களா. ஸோ வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுவதும் சந்திப்பிழை இல்லைன்னா ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த மாதிரி சந்தியில் வர்றது எல்லாமே வந்து வல்லின எழுத்துக்களாக தான் இருக்கும். ஒன்று வல்லின எழுத்துக்கள் வரும், இல்லைன்னா வல்லின எழுத்துக்கள் வராமல் இருக்கும். இதுதான் சந்திப்பிழை ஃபஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம்னா வல்லின மிகு இடங்கள் பார்க்கலாம். வல்லின மிகு இடங்களை ஃபஸ்ட்டு அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். இப்போது அந்த இந்த இதெல்லாம் சுட்டு திரிபு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம 6th படிச்சிருப்பீங்க. ஆ ஈன்றது வந்துட்டு சுட்டு எழுத்துக்கள். ஆ ஈ இது ரெண்டும் வந்து சுட்டு எழுத்துக்கள். இதுவே அந்த இந்தன்னு சொன்னோம்னா அது சுட்டு திரிபுகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதனால தான் இதை சுட்டு திரிபுகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இந்தன்ற சுட்டு திரிபுகளுக்கு அப்புறம் வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பக்கம், இந்த கவிதை. அப்புறம் எந்த என்னும் வினாத்திரியை அடுத்தும் வல்லினம் மிகும். எந்த திசை, எந்த சட்டை, அதுக்கப்புறமும் வல்லினம் மிகும். ஸோ இப்போ நம்ம 3 பார்த்துருக்கோம். அந்த இந்த எந்த இது எது வந்தாலுமே வல்லினம் மிகும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளோட படிச்சிட்டிங்கன்னா மறக்காது. அந்த பக்கம், இந்த கவிதை, எந்த திசை. நெக்ஸ்ட்டு இரண்டாம் வேற்றுமை உருபாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். ரெண்டாம் வேற்றுமை உருபு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐ. அது வெளிப்படையாக வந்துச்சுன்னா விரின்னு சொல்லுவோம், விரின்னு. ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகை வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், தலையை காட்டு, பாடத்தை படிங்க. ஐ வெளிப்படையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெளிப்படையாக வந்துச்சுன்னா மிகும், அதையும் நான் வச்சுக்கோங்க. வெளிப்படையாக வந்தால் மிகும், அதாவது இரண்டாம் வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க. இதை விரி, இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். தலையை காட்டு, பாடத்தை படி அப்படின்னு வரும். அதே மாதிரி நான்காம் வேற்றை உருவாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்திலும் வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு, இது கூ தான் வந்து நான்காம் வேற்றுமை உருவு. அதுவும் வரும்போதும் நம்மளுக்கு வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும், இங்கேயும் மிகும். இது நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன படிச்சு பார்த்துருக்கோன்னா இரண்டாம் வேற்றுமை விரி, நான்காம் வேற்றுமை விரி ரெண்டுலேயுமே வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இகரத்தில் முடியும் வினை எச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். வினை எச்சங்கள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. வினை எச்சங்கள்னால் வினையை ஒரு எச்ச வினை வந்து வினையை கொண்டு முடிந்தால் வினை எச்சன்னு பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், இகரத்தில் முடியும். நான் அங்கேயே சொல்லியிருக்கேன், இகரத்துலேயும் முடியும் உகரத்துலேயும் முடியும்னு சொல்லியிருக்கேன். இதில் இகரத்தில் முடியல இகரத்தில் முடியும் வினை எச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எழுதி பார்த்தாள், ஓடி களைத்தான். இப்போ பாருங்கள், ஈன்னு சவுண்டு வருதுங்களா, எழுதி ஈ, ஓடி ஈ, அந்த மாதிரி வந்தால் நீங்கள் வல்லினம் மிகும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடித்து வல்லினம் மிகும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் வன்தொடர் குற்றிலோகமாக இருந்தால், இங்கே வன்தொடர் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க பாருங்கள். அப்போது வன்தொடர் நான் வச்சுக்கோங்க. உகரத்தில் முடிஞ்சால் மட்டும், இகரத்தில் முடிகிற எல்லாத்துலேயுமே மிகுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உகரத்தில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, வன்தொடரில் மட்டும் வல்லினம் மிகும். இதை கூட நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கணும். ஏன்னா வல்லின எழுத்துக்கள் தான் வன்தொடர். அப்போது வன்தொடரில் மட்டும் வன்தொடர் வரும்போது வல்லினம் மிகும் அப்படின்னு நீங்கள் நான் வச்சுக்கலாம். மற்றபடி மென்தொடர்லேயும் இடைத்தொடர்லையும் இடைத்தொடர் அப்புறம் வன்தொடரில் மட்டும் மிகும். மற்ற 2 தொடர், அதாவது மென்தொடரும் இடைத்தொடர் குட்டியில் உகரத்திலும் மிகாது. சரிங்களா. சரி, உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குட்டியில் முகமாக இருந்தால் மிகும். பாருங்கள், பெற்று கொண்டான். பார்த்தீங்களா, பெற்று கொண்டானில் இதில் இது பாருங்கள் வன்தொடர், அது படித்து பார்ல இத்து. ஸோ இற்று இரு நம்ம ரெண்டுமே தெரியும், வன்தொடர் குற்றியில் உகரம். குசுடுத்து புருன்னு முடியுது இல்லைங்களா, அந்த ரூ வந்திருக்கு, இங்கே தூ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்த பார்க்கணும். முன்னாடி இருக்கிற எழுத்து இரு, இங்கே இத்து நம்மளுக்கு தெரியும். இத்து இட்டு இரு இன்னு தான் வந்து வன்தொடர் குட்டியில் உகரம். சரிங்களா. அந்த மாதிரி வர இடத்துல வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு
அதே மாதிரி பெயரெச்சமும் நம்ம பார்த்துட்டோம். எதிர்மறையாக வர பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம். அந்த எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், செல்லாத காசுன்னு வந்திருந்தால் அது எதிர்மறை பெயரெச்சம். ஆனால் அந்த தா இல்லாமல் செல்லா அப்படின்னு வந்திருக்கு. தா கெட்டுருச்சு இல்லையா, அப்போ இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ இதில் வல்லினம் மிகும். இதுவும் அதே மாதிரி தான். எழுதாத பாடல்னு வந்திருந்தால் இது எதிர்மறை பெயரெச்சம். ஆனால் இதில் தா இல்லை, தா இல்லாமல் இருக்கனால இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ இதுவும் எழுதா பாடல்னு இங்கே வரும். நான் வச்சுக்கோங்க, ஈறுகற்ற எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஓமை தொகையில் வல்லினம் மிகும். தொகைனாவே தொக்கி நிற்பது மறைந்து நிற்பதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தொகைனாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, தொக்கி நிற்பது மறைந்து நிற்பது. தொகைனா மறைந்து நிற்கும், அந்த தான் ஓமை தொகைன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், மலர்பாதம், இதில் போன்றன்ற உருபு மறைஞ்சிருக்கனால இது ஓமை தொகை. மலர் போன்ற பாதம் சொல்லுங்களா, அந்த போன்றன்றது மறைஞ்சி வர்றதுனால தான் இது ஓமை தொகைன்னே சொல்கிறோம். இங்கே தாய் போன்ற தமிழ்னு சொல்லுவாங்க, அந்த போன்ற மறைஞ்சிருக்கிறதுனால தான் இது ஓமை தொகைன்னு சொல்லுவோம். அந்த ஓமை தொகையில் வல்லினம் மிகுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அங்கே இப்பு மிகுந்திருக்கு, இங்கே இத்து மிகுந்திருக்கு. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஓமை தொகையில் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு, உருவகத்தில் வல்லினம் மிகும். உருவகம்னா இங்கே பாருங்கள், இப்போ தமிழாகிய தாய், வாயாகிய பவளம், அதாவது இங்கே தாயை தான் தமிழோடு உருவகப்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி உருவகம் இங்கே இப்போ இப்படி போன்ற இதில் பார்த்திங்கன்னா தமிழாகிய தாய், வாயாகிய பவளம், எதை நம்ம ஒரு ஓமையை சொல்லியிருப்போமோ அந்த ஓமை இந்த இடத்துல வந்திருக்கும். தாயை தமிழுக்கு உருவகப்படுத்தியிருப்பாங்க, வாயை பவளத்துக்கு உருவகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ உருவகப்படுத்தி வரதான் உருவகம்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஆகியன்னு வரும் நடுவில். தமிழாகிய தாய், வாயாகிய பவளம், இந்த ரெண்டுலேயுமே வல்லினம் மிகும். ஓகேங்களா? தமிழ் இங்கே பாருங்கள், இத்து மிகுந்திருக்கு, இங்கே இத்து வந்திருக்கு, இங்கே இப்பு வந்திருக்கு. ஸோ உருவகத்திலும் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு, எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும்தான் வல்லினம் மிகும். வல்லினம் 8, 10, மற்ற எதுலேயும் மிகாது. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 புத்தகம், 10 காசு. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, தமிழ்லேயே 8 தொகை 10 பாட்டு தான் நம்ம முக்கியமாக படிப்போம் இல்லைங்களா. அப்போது அந்த 8, 10க்கு மட்டும் வல்லினம் மிகும், மற்ற எதுக்குமே மிகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 8, 10க்காக எண்ணு பெயர்களே இது 2க்கு மட்டும்தான் மிகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்கள் அடுத்து வல்லினம் மிகும். அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்கள் நான் வச்சுக்கோங்க, அப்படி, இப்படி, எப்படி, இந்த மாதிரி சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். எக்ஸாம்பிளோடு படிச்சிங்கன்னா நம்மளுக்கு மறக்காது. அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும், இந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாமே வல்லினம் மிகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். நம்மளுக்கு தெரியும், இருக்கிறதே திசைகள் தெரியும், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, அந்த மாதிரி திசைகள் வந்தாவே வல்லினம் மிகும். ஸோ கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம். ஸோ திசை பெயர்கள் வந்தாவே நீங்கள் கண்ணை முடிட்டு வல்லினம் மிகும் அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மகர மெய்யில் முடிந்தால், இது நான் உங்களுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளே சொல்லியிருப்பேன். ஈற்றெழுத்து மகரம் வந்தாவே கெட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. மகர மெய்யில் முடியும் சொல்லை அடித்து வல்லினம் வந்தால் அவ்விடத்தில் வல்லினம் மிகவும். பாருங்கள், இப்போ மரம் சட்டம் இருக்கா, இதில் பாருங்கள், இதில் இம்முன்ற மகர இருக்கெட்டு. இப்போ கசதபன் இருந்தால் நான் சொல்லியிருக்கேன்ல, கசதபக்கு இனமான எழுதி சா வரிசையில் இருக்கனால இச்சு வந்திருக்கு. இங்கேயும் மகர இருக்கேற்றும், இது பா வரிசையில் இருக்கனால இப்போ போடுறோம். புரியுதுங்களா? இப்போ எங்கெங்கே மிகுன்ட்டு. ஸோ மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அவ்விடத்தில் மகரம் ஒளிந்து வல்லினம் மிகும். ஓகேங்களா? இது நம்ம சேர்த்தெழுதுக்கு பிரித்தெழுதிலே பார்த்துட்டோம். மகர ஈறு வந்தாவே அது கெட்டுடும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, வல்லினம் மிகா இடங்கள். இப்போ மிகு இடங்கள்லாம் பார்த்துட்டோம், இப்போ மிகா இடங்கள் பார்க்கலாம். மிகா இடங்களில் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. இது ரொம்ப முக்கியங்க. எழுவாய் சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், தம்பின்றது எழுவாய், அப்போ அந்த சொற்களில் மிகாது, தம்பிக்கு அப்புறம் வராது, வல்லினம் வராது. யானைன்றது இங்கே எழுவாய், அதுக்கப்புறமும் வராது. ஸோ இந்த எழுவாய் சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் அது,
இது எது இதில் வல்லினம் மிகாது. அங்கே என்ன பார்த்தோம், அந்த இந்த எந்தல மிகுன்னு சொல்லியிருந்தோம். அது இது எதில் மிகாது. சரிங்களா? அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது, இந்த மாதிரி வர இடத்துலலாம் மிகாதுன்னு நான் வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே இங்கே பாருங்கள், பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் எடுத்து வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன பார்த்தோம், ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மிகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதுக்கு ஆப்போசிட்டாக பெயரெச்சத்துலேயும் எதிர்மறை பெயரெச்சத்துலையும் மிகாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், எழுதிய பாடல் நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, ஆ சவுண்டு வந்தாலே அது பெயரெச்சம்னா, அதுக்கப்புறம் ஆ வரும்போது உங்களுக்கு எப்பயுமே மிகாது. எழுதாத பாடல் ஆ சவுண்டு வந்திருக்குங்களா, இதுலேயும் மிகாது. ஆனால் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மிகும் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில், மறைந்து வந்தாவே நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், தொகைன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை, அதில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? பாருங்கள், இலை பறித்தேன் காய் தின்றேன், இதில் பாருங்கள் மறைஞ்சு வந்திருக்கு, அதாவது இலையை தான் பறித்தேன் வரும், இலையைன்னு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் வல்லினம் போட்டிருக்கணும். ஆனால் ஐ மறைஞ்சு வந்திருக்கு பாருங்கள், அப்போ நம்ம போட தேவையில்லை, வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், காயை தின்றேன்னு தான் வந்திருக்கும், ஆனால் அந்த ஐ மறைஞ்சிருக்கு, காய் தின்றேன்னு இருக்குது, அதனால் வல்லினம் மிகாது. ஒருவேளை காயைன்னு போட்டிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அங்கே வல்லினம் போட்டிருக்கணும். ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகமாகவோ இல்லை இடர்தொடர் குற்றியலுகமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. நாம் ஏற்கனவே உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடராக இருந்தால் நான் வல்லினம் வன்தொடர் நான் வச்சுக்க சொன்னேன், அங்கே மிகும். மற்ற ரெண்டும் மென்தொடரும் இடைத்தொடரும் வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தின்று தீர்த்தான், இந்த குசுடு துப்புல ரூ வந்திருக்கு, இன்னுன்னு வந்தால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். இன்னுன்னு வரும்போது மென்தொடர் குற்றியலுகரம், செய்து பார்த்தான் பார்த்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் பாருங்கள், எந்த வல்லின எழுத்துக்களும் வராது. சரிங்களா? மென்தொடர் குற்றியலுகத்திலும் இடைத்தொடர் குற்றியலுகத்திலும் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகைனா உங்களுக்கு தெரியும், 3 காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வந்தால் அதை வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வர இடத்துல வல்லினம் மிகாதுன்றதை நான் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எழுது பொருளில் எழுதிய பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள் 3 காலத்துக்கும் வருது, அப்போ இது வினைத்தொகை. அதே மாதிரி சுடுசோறும் பாருங்கள், சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு 3 காலத்துக்கு பொருந்தி வருதா, இந்த மாதிரி வரதை வினைத்தொகைன்னு சொல்லுவோம். வினைத்தொகையில் வந்துட்டு உங்களுக்கு வல்லினம் மிகாது. கரெக்டுங்களா? அப்போ இங்கே நடுவில் எதுவும் வராது, எழுது பொருள் சுடுசோறு. நெக்ஸ்ட்டு, அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. நம்ம அங்கே அப்படி இப்படி எப்படின்றதுல வல்லினம் மிகுன்னு படிச்சிருந்தோம். கரெக்டாக? இப்போது இதை தவிர்த்து, இந்த 3 தவிர்த்து வேறு எது வந்தாலும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, எழுதும்படி சொன்னேன், எழுதும்படி சொன்னேனில் போடக்கூடாது. பாடும்படி கேட்டுக்கொண்டார், இங்கேயும் போடக்கூடாது. ஏன்னா அப்படி இப்படின்னு வந்தால் மட்டும்தான் போடணும், மற்றபடி வேற எங்கேயாவது படின்னு வந்தால் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. உண்மை தொகைனா தொகைனாவே நான் மறைஞ்சி வரணும்னு சொல்லியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், தாயும் தந்தையும் தான் சொல்லுவோம், அங்கே மறைஞ்சிருக்கா, அதனால் இது உண்மை தொகை. இங்கே வெற்றிலையும் பாக்கும் வருமா, இருக்கா, ஆனால் அந்த மறைஞ்சிருக்கு, அதனால் இது உண்மை தொகை. மறைந்து தொக்கி நின்றால் அது தொகைன்னு சொல்லுவோமா, தொக்கி நிற்கிது, மறைஞ்சிருக்கு, அதனால் இது உண்மை தொகை. ஸோ தாய் தந்தை இந்த ரெண்டுலேயுமே வந்துட்டு மறைஞ்சனால இது உண்மை தொகை. இந்த உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணலாம். பின்வரும் தொடர்களை வல்லினம் மிகு மிகா என வகைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்ததை வச்சு நம்மளே மிகுமா மிகாதான்னு சொல்லலாங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், சுட்டுத்திரிபு. சுட்டுத்திரிபுனா என்னன்னு சொன்னேன், அந்த இந்த எந்த வந்தாவே என்ன சொல்லியிருக்கேன், மிகுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சுட்டுத்திரிபுகளில் வல்லினம் மிகும். அதே மாதிரி திசை பெயர்கள் வந்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், மிகும் தான் சொல்லியிருக்கேன். கிழக்கு வடக்கு தெற்கு எது வந்தாலும் கண்டிப்பாக மிகும். நெக்ஸ்ட்டு பெயரெச்சத்தில் என்ன சொன்னேன், பெயரெச்சத்தில் மிகாது, ஆனால் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மிகும் நான் வச்சுக்கோங்க. பெயரெச்சத்தில் மிகாது, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மிகும். நெக்ஸ்ட்டு ஓமை தொகையில் மிகும் அப்படின்னு பார்த்தோம். ஓமை தொகையில் என்ன பண்ணும், மிகும். நெக்ஸ்ட்டு நான்காம் வேற்றுமை விரின்னு வந்தால் மிகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இரண்டாம் வேற்றுமை தொகையில் மிகாது பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம், இலை பறித்தேன் பார்த்தோம் இல்லையா? இலை பறித்தேன்ல மிகாதுன்னு சொல்லியிருந்தேன்.
நெக்ஸ்ட்டு வினைத்தொகை. வினைத்தொகையிலையும் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் மிகாது. உருவகத்தில் மிகும். உருவகத்தில் மிகும். எழுவாய் தொடரில் மிகாதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? எழுவாய் தொடரில் மிகாது, எதிர்மறை பெயரெச்சத்திலும் மிகாது. ஸோ இதோட 8th முடியுது. அடுத்து 9th பார்க்கலாம். 8th வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் பார்த்துட்டோம். இப்போ 9th பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் விரிவாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? அந்த இந்த எந்தல வந்துட்டு வல்லினம் மிகுன்னு பார்த்துருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஒரு விரிவாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள். ஆ ஈ என்னும் சுட்டெழுத்துக்கள் பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினாவிடத்தின் பின்னும் எந்த என்னும் வினாச்சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். இது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் இல்லையா? சுட்டுத்திரிவுகளில் வல்லினம் மிகுன்னு பார்த்துருந்தோம். இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆ இ ஏ இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அச்சட்டை, இந்த காலம், எத்திசை, எந்த பணம், இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் வல்லினம் மிகுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம 8th பார்த்துட்டோம். ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பாருங்கள். ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. வெளிப்படையாக வந்தால் வல்லினமும் வரும். ஓகேங்களா? இதுவும் நம்ம 8th பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கூ என்னும் 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களையும் வல்லினம் மிகும். இதுவும் 8th பார்த்துட்டோம். பாருங்கள். முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு சொல்லுங்க. கூன்றது வெளிப்படையாக வந்திருக்கு. இந்த மாதிரி வெளிப்படையாக வர இடத்துல வல்லினம் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா என, ஆக என்ற சொல்லுறுப்புகளில் வல்லினம் மிகும். இதை நம்ம புதுசாக படிக்கிறோம். எனன்னு வரும்போது நம்ம வல்லினம் மிகும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இது மாதிரி கேட்க தான் சான்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நம்மளை ஒரு பேராகிராஃப் கொடுத்து தான் மாற்ற சொல்லுவாங்க. அப்போது நம்ம இது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என கேட்டார் அப்படின்னு தான் நம்ம அங்கே வரும்போது எனன்னு வந்தால் நீங்கள் அங்கே இக்கு போடணும்னு நான் வச்சுக்கோங்க. வருவதாக ஆகன்னு வர இடத்துலையும் நம்ம வல்லினம் மிகும்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பழைய சிலபஸ்லேயே நம்மளுக்கு சந்திப்பில் இருந்தது. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் தான் வரும். நம்ம எழுதிடுவோம். பட் இங்கே ஃபஸ்ட்டு யூனிட்டில் 25 கொஷின் இருக்கிறனால முன்ன காட்டிலும் நீங்கள் இப்போ அதிகமாக நல்லா தெளிவாக சந்திப்பிழைகளை பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்து வல்லினம் மிகு இடங்களை பார்ப்போம். அதற்கு, இதற்கு, எதற்கு அப்படின்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய், இது எல்லாத்துலேயுமே இக்கு வரும், வல்லினம் வரும்ன்றதை நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இனி தனி என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஸோ இனி காண்போம், தனிச்சிறப்பு, இதெல்லாம் எடுத்துக்காட்டோடு நான் வச்சுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மறக்காது. தனிச்சிறப்பு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தனி இனின்னு வரும்போது நம்ம குழம்பக்கூடாது. தனி இனின்னு வரும்போது வல்லினம் மிகும். அடுத்து மிக, இது வரத்துக்கும் நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம அவங்களா கொடுக்குற சென்டென்ஸில் மிகன்ற வேர்டு வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் நான் வச்சுக்கோங்க. மிகன்ற வேர்டு வந்தால் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். 8, 10ன்ற எண்ணு பேரில் மட்டும்தான் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் அங்கேயே இதை நான் வச்சுக்க சொன்னேன். தமிழில் முக்கியமாக 8 தொகையும் 10 பாட்டும் தான் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் மிகும், மற்ற இதுலேயும் மிகாது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமானது, இது வரவும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகுமா வருமானு நமக்கு டவுட் வரக்கூடாது. கண்டிப்பாக மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். தீ பிடித்தது, பூ பந்தல். ஸோ பூன்ற வேர்டு வந்தால் கண்டிப்பாக வருன்றதை நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? வல்லினம் மிகும். ஈறுகெட்ட எதிர்மறை வந்தாவே வல்லினம் மிகும். பாருங்கள். இங்கே கூவாத குயில் வந்திருந்ததுன்னா மிகாது. ஆனால் அந்த தா கெட்டிருக்கு இல்லையா? அதனால் இங்கே மிகுது. அது பாருங்கள். அடுத்தது ஓடாத குதிரைனா வல்லினம் மிகாது. ஆனால் அந்த தா கெட்டிருக்கனால இது ஈறுகற்ற எதிர்மறை பெயரெச்சு. ஸோ இங்கே மிகுது. பொய்தா? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இந்த டவுட்டே வரக்கூடாது. ஆனால் பெயரெச்சமும் எதிர்மறை பெயரெச்சத்துமும் வல்லினம் மிகாது. இதில் ஒரு டவுட் வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு கேட்டுக்கொண்டான் விற்றுச்சினா. இந்த வன்தொடர் குட்டிலகம் இதுவும் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். வன்தொடரில் மட்டும்தான் மிகும், மென்தொடர்லையும் இடைத்தொடர்லையும் மிகாதுன்றதை நம்ம 8th பார்த்துட்டோம். சரிங்களா? இங்கே பாருங்கள். இது கேட்டுக்கொண்டான் வன்தொடர் குட்டிலகம், ஏன்னா இட்டு வந்திருக்கு. அடுத்து விற்று சென்றானும் பார்த்திங்கன்னா
வன்தொடர் இரு வந்திருக்கு. அதனால் இது ரெண்டுமே வந்து வன்தொடர் குட்டிலும். வன்தொடர் வந்து உங்களுக்கு டவுட்டே வர வேணாம், நம்ம வல்லினம் மிகும். ஸோ கேட்டுக்கொண்டான் விற்று சென்றான், இது ரெண்டுலேயுமே வல்லினம் மிகும். ஆனால் இடைத்தொடர் குட்டிலுகத்துலேயும் மென்தொடர் குட்டிலுகத்திலும் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்களில் வல்லினம் மிகும். வினையெச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அகர இகர வந்துச்சுன்னா உங்களுக்கு வல்லினம் மிகும்னா வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆடச் சொன்னார், ஓடி போனார். அகர இகர அப்படின்னு வினையெச்சம் வந்தால் அங்கே வல்லினம் மிகும் நான் வச்சுக்கோங்க. ஆடச் சொன்னார், ஓடி போனார், இது கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். தொகைனா என்ன சொல்லலாம், மறைந்து வருவது. இங்கே புலியின் தோல் இன் வந்து மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அப்போ அங்கே மிகும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும், இதுவும் நான் வச்சுக்கோங்க. திசை பெயர்கள் நம்ம ஏற்றுலேயே பார்த்துட்டோம். கண்ணை மூடிட்டு திசை பெயர்கள் வந்தாலே வல்லினம் மிகும் அப்படின்னு போட்டுருங்க. திசை பெயர் வந்தாலே வல்லினம் மிகும். ஸோ கிழக்கு பகுதி வடக்கு பக்கம். நெக்ஸ்ட்டு இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். மல்லிகைப்பூ, சித்திரை திங்கள். முதல்ல உங்களுக்கு இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா என்னன்னு தெரியணும். நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா அந்த பேர்லேயே வந்துட்டு உங்களுக்கு மீனிங் இரு பெயர் ஒட்டி வருவது தான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு பெயர் இருக்கும், அதுக்கப்புறம் பொது பெயர் வரும். பூன்றது ஒரு பொது பெயர், அதில் மல்லிகை பூ இருக்குங்களா, சிறப்பு பெயர் முன்னாடி இருக்குது, பூன்ற பொது பெயர் பின்னாடி இருந்தால் அது இருபெயரொட்டு பண்புக்கு தொகைன்னு சொல்லுவோம். பாருங்கள், மல்லிகை பூவில் ஒரு வகை தான் மல்லிகை, அப்போ அது சிறப்பு பெயர். அப்போ மல்லிகை பூ இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக வல்லினம் மிகும் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சித்திரை திங்கள்னு இருக்குங்களா, திங்கள்ன்ற மாதம் நம்மளுக்கு தெரியும், சித்திரைன்றது ஒரு மாதம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பொது பெயர் இருக்குது, அதில் ஒரு சிறப்பு பெயர் தான் சித்திரை. அப்போ இந்த மாதிரி வரும்போது வல்லினம் மிகும். ஸோ இருபெயரொட்டு பண்பு தொகை வந்தாவே நீங்கள் வல்லினம் மிகும் நான் வச்சுக்கோங்க. இருபெயரொட்டு பண்பு தொகைனா என்னென்னா முன்னாடி சிறப்பு பெயரும் பின்னாடி பொது பெயரும் இருக்கும். இங்கே மல்லிகை சிறப்பு பெயர், பூ பொது பெயர், இதில் சித்திரை சிறப்பு பெயர், திங்கள் பொது பெயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம அங்கேயே பார்த்துட்டோம், ஓமை தொகையில் வல்லினம் மிகுணும். தாமரை போன்ற பாதம் அது ஓமை தொகை, அதில் மிகுன்றதை எயித்துலேயே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்புறம் இப்போ இது புதுசு, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சால தவ தடக்குள்ள இந்த உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் நான் வச்சுக்கோங்க. இந்த 4 வேர்டு வந்தால் மட்டும் வல்லினம் மிகும் நான் வச்சுக்கோங்க. அப்போ சால பேசினார், தவ சிறிது, இதை தவிர்த்து மீதி உரிச்சொல் வந்தால் வல்லினம் மிகாதான இந்த 4க்கும் மிகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சால தவ தட குல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுவும் புதுசாக படிக்கிறோம், நம்ம 8th இது படிக்கல. தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். இங்கே பாருங்கள், நிலா இருக்குங்களா, நிலாச்சோறு, இதில் இது வந்து நீ வந்து தனிக்குறில், சரிங்களா, தனி குற்றெழுத்து. அதுக்கப்புறம் ஆகார எழுத்து வந்திருக்கா, லா அப்படின்னு வந்திருக்கு. கா வந்து குறில் எழுத்து, நா அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தனி குற்றெழுத்தை அடுத்து ஒரு ஆகார எழுத்து வந்துச்சுன்னா அங்கே நீங்கள் வல்லினம் மிகும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். இதுவும் நம்ம 8th பார்த்துட்டோம். உருவகம் வந்தாவே வல்லினம் மிகுன்றதை பார்த்துட்டோம். பாருங்கள், வாழ்க்கையாகிய படகு, வாழ்க்கை வந்து படகோடு ஒப்பிட்டிருப்பாங்க. உலகமாகிய பந்து, இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்மளுக்கு இது ரெண்டுமே நம்ம 8th பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? உருவகத்துலேயும் வரும், ஓமை தொகையிலையும் வரும், நம்ம 8th பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகலாமான்னு கேட்டிருக்காங்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம படித்ததை வச்சு நம்மளே சால்வ் பண்ணலாங்களா? பெட்டி செய்தி, இதில் இகரத்தில் முடியும் வினையச்சங்களா, பெட்டி முடியுதா, இகரத்தில் முடியும் வினையச்சத்தில் மிகுன்னு சொல்லியிருக்கேன் வல்லினம், அப்போ இங்கே மிகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விழா குழு, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து குறில் எழுத்து, இது ஆகாரத்தில் முடிஞ்சிருக்கு, கரெக்டுங்களா? அப்போது முதல் எழுத்து குறியிலாக இருந்து ஆகாரத்தில் முடிஞ்சால் வல்லினம் மிகுன்னு இப்போ தான் பார்த்தோம். அப்போ விழா குழு இக்கு வரும். நெக்ஸ்ட்டு கிளி பேச்சு, இதில் கிளி பேச்சுலேயும் வரும், ஏன்னா இது கிளி போன்ற பேச்சு, இது வந்து ஒரு ஓமை தொகையில் மிகுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதுலேயும் மிகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் தேன் வந்து உருவகம், தமிழாகிய தேன், கரெக்டாக, அது தமிழாகிய தேன் வரதுனால இது உருவகத்தில் மிகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
தைப்பூசம் இது வந்து நம்ம தெரியும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அப்புறம் வல்லினம் மிகும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இங்கேயும் மிகும். நெக்ஸ்ட்டு கூட கொடு இதில் ஏன் மிகுதுன்னா அகரத்தில் முடிகிற வினையேச்சத்தில் வல்லினம் மிகுன்னு இப்போ தான் பார்த்தோம். அதனால் ஆள முடிகிறதுனால இங்கே மிகுது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இதுவும் கத்தியை விட கூர்மை. இங்கேயும் பாருங்கள் அகரத்தில் தான் முடியுது. அகரத்தில் முடியல வினையேச்சத்தில் வல்லினம் மிகுன்னு பார்த்துருக்கோம். அந்த விதிப்படி இங்கே மிகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் பருவம். இது எந்த விதினா இருபெயரட்டு பண்புத்தொகை. பருவன்றது பொறு பெயர், அதில் காருன்றது சிறப்பு பெயர். ஸோ அந்த இருபெயரட்டு பண்புத்தொகையில் மிகுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த விதிப்படி இங்கே வல்லினம் மிகுது. புரியுதுங்களா? இப்போ நீங்களே உங்களால் அந்த விதிகள்லாம் படிச்சுட்டு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகா இடங்கள். ஓகேங்களா? இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. நம்ம இது வந்து எயித்துலேயே பார்த்துட்டோம் இல்லைங்களா? அது இது எது அப்படின்ற எதுக்கு பின்னாடியுமே வல்லினம் மிகாதுன்றதை நம்ம எயித்துலேயே பார்த்துட்டோம். ஸோ அது செய், இது கான், எது கண்டாய், எவை தவறுகள். ஸோ இது எதுலேயுமே வந்துட்டு இதில் எதுலேயுமே வல்லினம் மிகாது. எக்ஸ்ட்ரா இப்போ எவை பார்த்துருக்கோம் சரிங்களா? அது இது எது எவை எதுலேயுமே வல்லினம் மிகாது. இது நம்ம எயித்துலேயே பார்த்துட்டோம். இதுவும் எயித்துலேயே பார்த்துட்டோம். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர் பாருங்கள், குதிரைன்றது இங்கே எழுவாய், குதிரை தாண்டியது. கிளின்றது இங்கே ஒரு எழுவாய். ஸோ இதுலேயும் வல்லினம் மிகாது. அங்கே கிளி பேச்சுன்னு ஒன்று பார்த்தாங்க, அதுவும் இதுவும் குழம்பிக்கக்கூடாது. கிளி பேச்சுன்றது அங்கே வந்து ஓமை தொகை, கிளி போன்ற பேச்சு. இது கிளி பேசும். இங்கே எழுவாய் தொடரில் வந்து கிளின்ற எழுவாயை வச்சு தான் இந்த தொடரே இருந்திருக்கு. அப்போ இது எழுவாய் தொடர். ஸோ இதில் வந்து வல்லினம் மிகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அண்ணனோடு போ எனது சட்டை 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், அண்ணனோடு இது ஓடுன்றது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வேற்றுமை விரி. எனது அதுன்னு வருது வந்து 6ஆம் வேற்றுமை விரி. இது ரெண்டுலேயுமே வந்து வல்லினம் மிகாது. ஸோ 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. இது நம்ம அங்கே பார்க்கல, இப்போ புதுசாக வந்திருக்கு. நான் வச்சுக்கோங்க, 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிஞ்சு வந்ததுன்னா அதில் வந்துட்டு வல்லினம் மிகாது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம எயித்தில் படிக்காததுங்க. விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. விழித்தொடர்கள்னால் கூப்பிட்ற மாதிரி வருது. தந்தையே பாருங்கள், மகளே தா, அந்த மாதிரி விழித்தொடர் வரும்போது வல்லினம் மிகாதுன்றதை நான் வச்சுக்கோங்க. இது பெயரெச்சம். இது நம்ம எயித்துலேயே பார்த்துட்டோங்க. ஆ சவுண்டில் முடியும் தான் பெயரெச்சம்னு சொல்லியிருக்கோம். வந்த சிரிப்பு, பார்த்த பையன். ஸோ பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாதுன்றது நம்ம எயித்துலேயே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம். இதுவும் எயித்துலேயே பார்த்துட்டோம். நாடு கண்டான், கூடு கட்டு, இது ரெண்டுமே 2ஆம் வேற்றுமை தொகை. நாட்டை கண்டான் அப்படின்னு வரும்போது மிகும். அது ஏன்னா 2ஆம் வேற்றுமை விரி. இது தொகை மறைஞ்சிருக்கு, ஐ மறைஞ்சிருக்கு. நாடு கண்டான், நாட்டை கண்டான்ல ஐ மறைஞ்சு நாடு கண்டான்னு இருக்குது. கூட்டை கட்டுன்றதுல ஐ மறைஞ்சு கூடு கட்டுன்னு இருக்குது. ஸோ தொகை 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு படி என்றும் வினையெச்சத்தில் வல்லினம். இதுவும் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். இப்படி அப்படி எப்படின்னு தவிர மீது எதுலேயுமே படின்னு வந்துச்சுன்னா வல்லினம் மிகாதுன்றதை எயித்துலேயே பார்த்துட்டோம். ஸோ வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார், இதில் வல்லினம் மிகாது. இது எயித்துலேயே பார்த்துட்டோம். இது புதுசுங்க, 9th மட்டும் இருக்குது. எதுனா வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றில் வல்லினம் மிகாது. நம்மளுக்கு தெரியும் வியங்கோல் வினைமுற்றுனா இந்த வியங்கோல் வினைமுற்றுன்றனா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாழ்க தமிழ், வருக தலைவா, கா, அப்புறம் இயர் அப்படின்ற விகுதி பெற்று வரும். அந்த மாதிரி வர வியங்கோல் வினைமுற்றில் வல்லினம் மிகாதுன்றதை நான் வச்சுக்கோங்க. வினைத்தொகை நம்ம எயித்துலேயே பார்த்துட்டோம். 3 காலத்துக்கும் பொருந்தி வந்துச்சுன்னா அதை வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அதில் வல்லினம் மிகாது. இது பாருங்கள், குடி தண்ணீரை வந்து குடித்த தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடிக்கும் தண்ணீர் அப்படின்னு 3 காலத்துக்கும் வந்திருக்குங்களா? அப்போ இது வினைத்தொகை. இதில் மிகாது. வளர்ப்பிறை, வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை, இது 3 காலத்துக்கு வருது. அப்போ இது வினைத்தொகை. இதில் மிகாது. திருவளர் செல்வனும் அப்படி தான், இதுவும் 3 காலத்துக்கு வரும். வளர்ந்த செல்வன், வளர்கின்ற செல்வன், வளரும் செல்வன், இந்த 3 காலத்துக்கு வருதுங்களா? அப்போ இங்கே வினைத்தொகையில் வல்லினம் மிகாதுன்றதை நான் வச்சுக்கோங்க. இது திருவள்ளுவர் செல்வன் தான் புதுசாக பார்க்குறோம். ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா மிகாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு புத்தகம் 3 கோடி. 8, 10 தவிர
பிற எண்ணு பெயர்களுடன் வல்லினம் மிகாது. இதுவும் நம்ம ஏத்திலே பார்த்துட்டு இல்லைங்களா. நான் என்ன வச்சுக்க சொன்னேன், 8 தொகை 10 பாட்டு தான் முக்கியம்னு சொல்லியிருந்தீங்களா. அதை தவிர்த்து மீறி எது வந்தாலுமே வல்லினம் மிகாதுன்றதை நம்ம ஏத்திலே பார்த்துட்டோம். ஸோ ஒரு புத்தகத்தில் மிகலை, 3 கோடிலையும் வல்லினம் மிகலை. உண்மை தொகை இதுவும் ஏத்திலே பார்த்துட்டோம். தாயும் தந்தையும் அப்படின்னு உம்மு மறைஞ்சிருக்கனால இது உண்மை தொகை. உண்மை தொகையில் வல்லினம் மிகாதுன்றதை ஏத்திலே பார்த்துட்டோம். ஸோ தாய் தந்தை இரவு பகலில் உங்களுக்கு வல்லினம் மிகாது. இது புதுசு. அடுத்து வருது புதுசு பாருங்கள். அன்று, இன்று, என்று மூணாக வச்சுக்கோங்க ஒரு செட்டாக. அன்று, இன்று, என்றில் மிகாது. ஆவது, அடா, அடி போன்ற என்னும் சொற்களின் பின்னும் வல்லினம் மிகாது. இது புதுசு. ஆவது, அடா, அடி போன்ற எந்த சொற்களின் பின்னும் வல்லினம் மிகாது. பாருங்கள். அன்று சொன்னார்ல மிகுல, என்று தருவார்ல மிகுல, அவர் ஆவது, ஆவதுன்னு முடிஞ்சிருக்கா, இதில் மிகுல வல்லினம் மிகாது. யாரடா, டான்னு முடிஞ்சிருக்கா, இதுலேயும் மிகாது. ஏனடி சொல்கிறாய், இதுவும் அடின்னு முடிஞ்சிருக்கு, இதுலேயும் மிகலை. கம்பளை போன்ற ஆண் முடிஞ்சிருக்கு பாருங்கள், இதுலேயும் உங்களுக்கு மிகலை. ஸோ இது மாதிரி சொற்கள் எல்லாம் வல்லினம் மிகாது. இதெல்லாம் நம்ம ஏத்தில் படிக்கல, புதுசாக வந்திருக்கு. இதுவும் புதுசு தாங்க. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு இதில் மிகாது. அத்தனை, இத்தனை, எத்தனை அதுலேயும் மிகாது. அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு இதுலேயும் மிகாது. அத்தகைய, இத்தகைய இதுலேயும் மிகாது. அப்புறம் அப்போதைய, இப்போதைய, எப்போதைய இதுலேயும் மிகாது. அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட இதுலேயும் மிகாது. நேற்றைய, இன்றைய, நாளைய இதுலேயும் மிகாது. ஸோ நீங்கள் இந்த மோஸ்ட்லி இந்த ஆ சவுண்டு வரும்போது மிகாதுன்றதை நான் வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா வினையச்சமாக இருந்தால் மிகும். ஸோ இந்த புதுசாக இருக்கலாம் நான் வச்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய இதில் மிகலை, அத்தனை சிறியதில் மிகலை, அவ்வாறு பேசினான் மிகலை, அத்தகைய பாடங்கள் மிகலை. பாருங்கள். அப்போதைய பேச்சு வல்லினம் மிகாது. அப்படிப்பட்ட காட்சி மிகாது. நேற்றைய சண்டை மிகாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது புதுசாக தான் படிக்கிறேன், 8th இல்லை. 3, 5, 6 வேற்றுமை தொடர் இதில் வல்லினம் மிகாது. வேற்றுமை தொடர் பாருங்கள். என்னோடு சேர், என்னோடு ஓடு உங்களுக்கு தெரியும் 3ஆம் வேற்றுமை தொடர். மரத்தில் இருந்து, இருந்து 5ஆம் வேற்றுமை தொடர். குரங்கினது பார்த்திங்கன்னா 6ஆம் வேற்றுமை தொடர். ஸோ 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு இது நம்ம 8th பார்த்துருந்தோம். 2ஆம், 3ஆம், 4ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாதுன்ற தொகை வரும்போது மிகாது நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள். தமிழை படி அப்படின்னு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது தொகை. இந்த தொகையில் மிகாதுன்றதை நம்ம அங்கேயே பார்த்தோம். அடுத்து கையால் தட்டு, அப்போது ஆள் மறைஞ்சி வந்திருக்கு. அப்போ இங்கேயும் வல்லினம் மிகாது. வீட்டுக்கு சென்றால் இங்கே பாருங்கள், கூ மறைஞ்சி இருக்குது. அப்போது இங்கே மிகாது. கரையிலிருந்து பாய்ந்தான், இருந்து மறைஞ்சிருக்கு. ஸோ இதுலேயும் வேற்றுமை, இதுலேயும் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு இது புதுசாக இருக்குது பாருங்கள். நிலைமொழி உயர்திணையாய் அமைந்த பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. நம்ம எழுவாய் தொடர்னாவே அதே மீனிங் தாங்க. இங்கே சும்மா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. நிலைமொழி பாருங்கள் உயர்திணையா, இங்கே தலைவின்றது உயர்திணை, தொண்டருன்றது உயர்திணை. ஆனால் நம்ம மொத்தத்தில் எழுவாயில் ஆரம்பித்தாவே பார்த்துருக்கோம் இல்லையா, அப்பயே வல்லினம் மிகாது தான். அதுபடி பார்த்தாவே இது மிகாது. ஏன்னா தலைவின்றது எழுவாய், தொண்டருன்றதும் எழுவாய் தான். ஸோ நிலைமொழி உயர்திணை அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு இது பார்த்துருந்தோம் இல்லைங்களா. சால, தவ, தட, குல அந்த உரிச்சொற்களை தவிர மற்றதில் மிகாதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அது தவிர்த்து இங்கே பாருங்கள் உருபொருள் வந்திருக்கு. இதுவும் நம்மளுக்கு தெரியும் உரிச்சொல். ஆனால் இது இந்த நாளில் வரல, அதனால் இங்கே வல்லினம் மிகாது. நனி தின்றான், இதுவும் பார்த்திங்கன்னா இந்த நாளில் கிடையாது. நனின்றதும் உரிச்சொல். அப்போ இதில் வல்லினம் மிகாது. கடின்றது நம்மளுக்கு உரிச்சொல்னு தெரியும், ஆனால் இந்த நாள்லையும் வரல. இல்லை, இந்த நாள் வந்தால் மட்டும் நீங்கள் வல்லினம் மிகும், மற்ற இடங்களில் மிகாதுன்றது நான் வச்சுக்கோங்க. இதுவும் நம்ம 8th படிக்கலைங்க, புதுசு. அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. கரெக்டுங்களா. அடுக்கு தொடர்னா பிரித்தா பொருள் தரும், இரட்டை கிளவினா பிரித்தா பொருள் தராது. ஆனால் மொத்தத்தில் ரெண்டுலேயுமே மிகாதுன்றதை நான் வச்சுக்கோங்க. ரெண்டுலேயுமே வல்லினம் மிகாது. பார்ப்பார் சலசல. அடுத்து கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாதுன்றதை நான் வச்சுக்கோங்க. கருத்துக்கள், பொருட்கள், வாழ்த்துக்கள் இதிலெல்லாம் கல் விகுதி வந்திருக்கு, அதனால் வல்லினம் மிகாது. ஆனால் மிகு என்பர், ஏன்னா சில பேர் வாழ்த்துக்களைக்கு போட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மிகு என்பர் சிலர்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம புக் படி இந்த மாதிரி கல்னு வந்தாலே நம்ம போட வேணாம். ஓகேங்களா. வல்லினம் மிகாது. பைகள், கைகள் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி வரும்போதும் வல்லினம் மிகாது. இப்போ தான் பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும் கல்லில் வந்திருக்கு. அப்போ கல்லில் வந்தாவே வல்லினம் மிகாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வல்லினம் வருமா அப்படின்ட்டு எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுவோம் நம்ம படித்ததை வச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோழி கூற்று. இது தோழி வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் உயர்திணை எழுவாயில் வல்லினம் மிகாதுன்னு படித்தோம். ஸோ இங்கே வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு பெரிய தம்பி. இது பார்த்தீங்கன்னா பெயரெச்சம், ஆனால் குறிப்பாக குறிப்பு பெயரெச்சம். ஏன் இது குறிப்பு பெயரெச்சம்னு சொல்கிறோம், பெரியன்ற பண்பு இருக்குது. அப்போ பெயரெச்சம்னாவே மிகாதுங்க. ஸோ இதுலேயும் மிகாது. சிறிய பறவை, இதுவும் குறிப்பு பெயரெச்சம் தான். சிறியன்ற பண்பு சொல்லியிருக்கு, அப்புறம் இது ஒரு பெயரெச்சம். அதனால் இதில் வல்லினம் மிகாது. பழகு தமிழையும் மிகாதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு வினைத்தொகை. வினைத்தொகை 3 காலத்துக்கும் பொருந்துன்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? பழகிய தமிழ், பழகுகின்ற தமிழ், பழகும் தமிழ். இதுவும் வினைத்தொகையில் மிகாது நம்ம படிச்சிருக்கோம். இது அடுத்ததுலேயும் மிகாதுங்க. ஏன்னா இது அது எதில் மிகாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இது கீழே மிகாது. எலி கடிக்கும், இதுலேயும் பார்த்தீங்கன்னா மிகாது. ஏன்னா இது எழுவாய் தொடர். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு ஓடிய குதிரை, இதுலேயும் மிகாதுங்க வல்லினம். ஏன்னா இது ஒரு பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு தரும்படி சொன்னார். கரெக்டுங்களா? அப்படி இப்படி எப்படி தவிர எதுலேயுமே மிகாதுன்னு பார்த்துருக்கோமா? வேறு எந்த படியிலையும் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேயும் மிகாது. வாழ்க தலைவர், இதுலேயும் மிகாதுங்க. ஏன்னா இது ஒரு வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றில் மிகாது. வாழ்கன்றது வியங்கோல் வினைமுற்று, மிகாது. நெக்ஸ்ட்டு கார்காலம், இதுலேயும் இது ஒரு பெயர்ச்சொல். ஸோ இதுலேயும் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு வல்லினம் இடலாமா செகண்டாக கொடுத்துருக்காங்க இந்த கொஷினு. வாழ்த்துக்கள், இது பார்த்தோம் இல்லைங்களா? கல் என்னும் பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் இடக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுபடி இதில் மிகாதுங்க, வல்லினம் இட தேவையில்லை. எழுத்துக்களையும் மிகாதுங்க, அதே சேம் தான். கல் என்னும் பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் இடக்கூடாது. அடுத்து திருநிறை செல்வன், இது வினைத்தொகை. இதே மாதிரி நம்ம அங்கே படிச்சிருந்தோம் இல்லைங்களா? வினைத்தொகையில் வராது. திருநிறை செல்வனும் வந்துட்டு உங்களுக்கு வினைத்தொகை தான். திருவளர்ச்செல்வி, இதுவும் வினைத்தொகை தான். வினைத்தொகையில் வல்லினம் இடக்கூடாது. நெக்ஸ்ட்டு எது சரி எது தவறு காரணம் கூறுன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா இது வந்து சரி. ஏன்னா இது ஒரு இரு பெயரொட்டு பண்புத்தொகை. நான் இரு பெயரொட்டு பண்புத்தொகைனா சொல்லியிருக்கேன். முதல்ல வந்துட்டு சிறப்பு பெயர் இருக்கும், பின்னாடி பொது பெயர் இருக்கும். பல்கலைக்கழகம் அதில் சிறப்பு பெயர் வந்து அண்ணாமலை. அதனால் இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும். அப்போ இது சரி. நெக்ஸ்ட்டு அத்தனை சிறிய இச்சு போட்டிருக்காங்க. இது தவறு. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா புக் கண்டென்ட்லேயே அத்தனை இத்தனை எத்தனையில் வந்தால் வல்லினம் மிகாதுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க போட்டிருக்காங்க, அதனால் இது தவறுங்க. நெக்ஸ்ட்டு ஆத்திச்சூடியில் இச்சு வருங்க. ஏன்னா இது சரி. ஸோ ஏன்னா அகர இகர ஈறு புணரும்போது வல்லினம் மிகுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஈன்னு வருதுங்களா? ஆத்தி ஈன்னு வருதுங்களா? அப்போ இகர ஈறு புணருது, அதனால் வல்லினம் மிகுங்க. எடுத்துக்காட்டுகள், இதுவும் சரிங்க. ஏன்னா கல் இப்போ தானே பார்த்தோம். இது வன்தொடர் குட்டியுலகத்தை படி பார்த்தாலும் கரெக்டு, கல்விகுதி வச்சு பார்த்தாலும் கரெக்டு. ஸோ இது சரி. நெக்ஸ்ட்டு கீழ்ப்பக்கம் தவறுங்க. இங்கே ஏன்னா இங்கே வந்துட்டு இப்பு வரும். ஏன்னா இது இருபெயரொட்டு பண்பு தொகை அங்கே, அதனால் இப்பு வரும். நெக்ஸ்ட்டு சான்றோர் பேரவை, இது சரிங்க. ஏன்னா நிலைமொழி வந்துட்டு உயர்திணையில் வரும்போது வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். சான்றோர்ன்றது உயர்திணை, அதனால் மிகாது. நெக்ஸ்ட்டு சென்னை பல்கலைக்கழகம், இதுவும் சரிங்க. ஏன்னா இது இருபெயரொட்டு பண்புத்தொகை. மேலே பார்த்தோம் இல்லையா? பல்கலைக்கழகன்றது பொது பெயர், சென்னைன்றது சிறப்பு பெயர். ஸோ இது ஒரு இருபெயரொட்டு பண்புத்தொகை, அதில் மிகும். ஸோ சரி. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தயிர்ச்சோறு, இதுவுமே ஒரு இருபெயரொட்டு பண்புத்தொகை தான். ஏன்னா சோறுன்றது பொது பெயர், தயிர்ன்றது அதோட சிறப்பு பெயர். அதனால் இதுவும் இதில் இச்சு வருங்க. சரி.